இதுல முக்கியமான விஷயம் ஒரு கூடொன்றுல இருக்கிற ராணி தேனிய அடையாளம் காண்றது. ஒவ்வொரு ரெட்டா நாங்க எடுத்து 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 பார்த்து கொண்டிருப்போம். ராணி தேனி எங்க இருக்கிறார் என்ன மாதிரி என்ற விஷயத்த வந்து நாங்க தொடர்ச்சியா ஒரு கூடுல இருக்கிற ரெட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஏனென்றா இதுல இருக்கிற ராணி தேனியை நாங்க பார்க்கணும்ன்ற தேவையில்லை. ஏனென்றா அவ்வளவுத்துக்கு நல்லா முட்டை போட்டிருக்கு. எல்லா தேனீக்களும் வந்து நல்லா முட்டை போட்டிருக்கிறன்றதால நாங்க இதுண்ட ராணியையோ ராணி எங்க இருக்கிறாருன்றத கண்டுபிடிச்சு பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ரெண்டாலும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா ராணிய பார்க்கணும்ன்றதுக்கு. அதுக்காக நாங்க இப்ப இதுண்ட ராணியை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்க இருக்கிறார் என்ன மாதிரி அடையாளம் கண்டு அவரை பார்வைறது. தேனி சட்டங்களை வடிவா பராமரிச்சாதான் அந்தந்த நேருக்கு வந்து தேனியல் வதை வந்து கட்டி இருக்கும். ஓகே, ராணி எங்க நிக்கிறாருண்டா இந்த விரல் இருக்கிற பகுதியில வந்து ராணி நிக்குது. இந்த இருக்கு, இது வடிவா பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல பெருசா இருக்கும். இந்த விரல் காட்டிக்கொண்டிருக்கிற பகுதி வந்து ராணி ஓட இருக்கிற பகுதி எங்கட இந்த சட்டத்துல இருக்குது. நாங்க எப்பயுமே ராணியை தொட மாட்டோம். ஏனெண்டா தொட்டா அதன் ஆக்டிவ் குறைஞ்சிடும். அதை நாங்க அவதானிப்போம், எங்க நிக்கணும் என்ன மாதிரி என்ற ஒருக்கா பார்த்துட்டு வைப்போம். அப்ப அதே நேரத்துல இனி புது வதைகள் மங்காளி எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்க இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எப்படி ராணியல் அடையாளங்கன்றது கூடுகளை பிரிக்க என்னென்ன விஷயங்களை கை கொள்ளணும், மற்றது தேன் காலங்கள் தொடங்கிட்டா எப்படி அடையாளப்படுத்துறது, தேன் காலம் தொடங்கின பிறகு என்னென்ன வேலைகளை செய்யறதுன்றது தொடர்ச்சியா பார்ப்போம். நன்றி.